அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்கணும்னா, கேரளா லாட்டரியில் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒரு சில நாள் மிஸ் ஆகாமல் மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுப்போம். இன்னைய ஆட்டத்தை பொறுத்த வரையும் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட வீடியோக்குள்ளே வரலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ இப்படி தான் லைக் பண்ணி விட்டுருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 20/12/2025 இன்றைக்கான காரணியாக 736 குழுக்களில் கேரளா டிஎஸ்சி நிச்சயம் இந்த வெற்றி பரிசு இன்றைக்கி இருக்குது. இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. இப்போ பார்த்தோம்னா ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம். ஆல்போர்டு பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு நம்பர், அதாவது இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஆல்போர்டு இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டம் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் நம்ம 9 இன்றைக்கி 100% வந்து ஆல்போர்டு என்னோடய கணிப்பில் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்புலேருந்து 9 வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா, கட்டாயப்படுத்த கிடையாது. இந்த கெஸ்ஸிங் நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய கணிப்பில் நான் 9 வந்து நான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். மலை சார்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கக்கூடிய மீண்டும் ரொட்டேஷன் நம்பர் தான் நமக்கு வந்து 9. இந்த 9 பிக்கஸ்டான ஒரு நம்பராக இருக்கும். இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நிச்சய பரிசனைக்கு வந்து 9 ஆட்டத்தில் வரும். அந்த 9 சிங்கிள் டிஜிட்டில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கடைசி வரை சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் 9 நிச்சய பரிசு வந்து இருக்குது. இந்த 9 எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. அதே போல் நமக்கு சிங்கிள் டிஜிட்டில் இந்த போர்டு எந்த போர்டில் வருதுன்னு சொல்கிறேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. இந்த சிங்கிள் டிஜிட், அதாவது ஒவ்வொரு போர்ட்லையும் 2 நம்பர் கொடுப்போம் நண்பா. ஒவ்வொரு போர்ட்லையும் 2 நம்பர் கொடுப்போம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த போர்டில் வருதோ நீ தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பு நம்பர் வந்தால் பார்த்தோம்னா நான் கொடுத்த 9 ஆல் போர்டு நமக்கு 9 ஏ போர்டில் நிச்சய பரிசு நம்ம காத்திருக்கு. 9 நமக்கு ஏ போர்டில் தான் வரப்போகுது. 9 உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் 9 நிச்சயமாக ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்கும். இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன். 9 பெரிய நம்பராக இன்றைக்கி பெரிய நம்பரில் தான் இன்றைக்கி வந்து ஆட்டம் இருக்குது. ஆல் போர்டில் ஒரு நம்பரை எடுத்து கொடுத்துருக்கேன். தரமான ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் இந்த 9 வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 7. இந்த 9 வராத பட்சத்தில் நமக்கு 7 வந்து சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. நமக்கு 80% 7 வந்து அதே போல் 9 வராத பட்சத்தில் நமக்கு 7 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நண்பா. அதனால தான் கொடுத்துருக்கோம். அதே போல் பி போர்டை பொறுத்த வரையிலும் நமக்கு 1 நமக்கு நிச்சயம் வந்து பி போர்டில் வெற்றி நம்பராக இருக்குது, காத்துட்ருக்கு. பி போர்டில் நிச்சயம் வந்து 1 வந்து வரக்கூடிய ஒரு சான்சஸ் அதிக வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு 100% 1 பி போர்டில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த பி போர்டில் 1 வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா, கட்டாயப்படுத்த கிடையாது. 1 வந்து நிச்சயம் வந்து வரும். அதே போல் 1 வராத பட்சத்தில் நமக்கு வந்து சப்போர்ட் நம்பராக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 5 நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் இந்த நம்பருக்குள்ளே தான் ரொட்டேஷன் ஆட்டம் இருக்குது. என்னை பொறுத்த வரையிலும் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் பி போர்டில் கெஸ்ஸிங் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு நம்பர் பி போர்டில் 1 வந்து கொடுத்துருக்கோம். 100% 80% வந்து நமக்கு 5 பி போர்டில் சப்போர்ட் நம்பராக இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது. அதே போல் சி போர்டில் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து சைபர் வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது நண்பா. இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு ஒரு 80% வந்து நமக்கு சைபர் வந்து இன்றைய ஆட்டத்தில் காத்துட்ருக்கு. நம்பர் வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சைபர் வந்து இடையில எந்த நம்பரும் வரல. இன்றைக்கான ஒரு நம்பர் நமக்கு சைபர் சி போர்டில் ஸ்ட்ராங்காக வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைய ஆட்டத்தில் காரூண்யா 736 குழுக்களில் ஒரு தரமான ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் நமக்கு சப்போர்ட் நம்பராக சி போர்டில் இறங்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து 6 நண்பா. 6 நமக்கு மீண்டும் பார்த்தோம்னா தொடர்ச்சி அந்த வந்தில் ஒரு 6 டேஸாக நமக்கு வந்து 6 வந்து மீண்டும் நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த சி போர்டில் நமக்கு சப்போர்ட் ஆகுது. அந்த 6 இன்றைய ஆட்டத்துலேயும் நமக்கு வருது. அதான் இன்னும் எடுத்து வச்சுருக்கோம். இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் 9 7, பி போர்டில் 1 5, சி போர்டில் 0 6. என்னோடய வெற்றி கணிப்பு நம்பர் இது தான். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் நண்பா, கட்டாயப்படுத்த கிடையாது. இப்போ வந்து டபுள்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏபி
பிசிஏசி, அதாவது டபுள்ஸு இன்றைய பாடத்தை பொறுத்தவரையும் ஒரு அடப்பு நம்பர் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூவான ஒரு நம்பராக இருக்க போகுது. பார்த்தோம்னா ஏபியை பொறுத்தவரையிலும் நமக்கு 9 பி போர்டில் 1 நம்ம சிங்கிள் டிஜிட்டில் எடுக்கக்கூடிய நம்பர் அப்படியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். 91 அதே போல் நமக்கு வந்து 3 ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. 31 91 31 அதே போல் நமக்கு வந்து 75 நமக்கு 7 ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து சொல்லியிருக்கோம் சப்போர்ட்டில். அதாவது இந்த நம்பரை எடுத்திருக்கோம். பார்த்தோம்னா ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்பரை எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏபியில் 91 31 75. பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு நம்பர் நம்ம எடுத்த வரையுமே கொடுக்கலாம், மாற்றமே இல்லை. நமக்கு வந்து ஒன்றும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம் பி போர்டில். அதான் 16 நமக்கு பார்த்தோம்னா அதே போல் 52 நமக்கு வந்து ஒரு நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கும். 52 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல் நமக்கு பி போர்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தோம்னா 70 நமக்கு சி போர்டில் நமக்கு வந்து சைபர் இறங்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குது, அதனால் கொடுத்துருக்கோம். நமக்கு சி போர்டில் பி போர்டில் 7 வந்து வரக்கூடிய வாய்ப்பு. சப்போர்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெஸ்ட்டு நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் சைபர் 7 பி போர்டில், சி போர்டில் சைபர், ஏசியில் வந்து பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டு நம்பர் கொடுக்குற அப்படியே கூட வரும். 96 ஒரு பிக்கஸ்டான ஒரு நம்பராக இருக்கும் இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும். அதே போல் ஏசியில் 33ங்க. இந்த 33 இன்றைய ஆட்டத்தில் நமக்கு ஏசியில் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த 33 ஏசியில் பாஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒரு 80% என்னோடய கணிப்பில் இந்த ஏசியில் வந்து 33 வர வாய்ப்பு வந்து இருக்குது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த 33 வரும். அதே போல் நமக்கு 55 இந்த 2 நம்பர் நமக்கு வந்து ஏசியில் பாஸ் ஆக வாய்ப்பு வந்து இருக்குது என்னோடய கணிப்பில். நான் அதனால தான் இந்த 2 டபுள்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஏசியில் 33 55 பிகாஸ் நம்ம நார்மலாக பார்த்தோம்னா 96 இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர்னு தான் சொல்லுவேன்னா. இப்போ பார்த்தோம்னா நம்ம பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் டபுள்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் ஏபிசி 3 டிஜிட்டில் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். த்ரீ டிஜிட் 100% வந்து வின்னிங் வந்து கொடுக்க போகிறோம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது நண்பா. பார்த்தோம்னா இன்றைய ஆட்டத்தை பொறுத்த வரையிலும் ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் 756 ஒரு தாறுமாறான ஒரு வெற்றி இன்றைக்கு வந்து இருக்குது. 756 அதே போல் நமக்கு வந்து ஏசியில் நான் வந்து இது கொடுக்கல அந்த நம்பரு, ஆனால் அந்த நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. சைபர் 10 இந்த மாதிரி நம்பர்லாம் எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னோடய கணிப்பு படி இந்த மாதிரி ஒரு நம்பர் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏசியில் ஒரு நம்பர் பாஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதே போல் நான் ஏசியில் கொடுத்துருக்கேன் 393 ஏசியில் கொடுத்தேன். அந்த நம்பர் அப்படியே கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் 393. அதே போல் 515 350 நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு நம்பர் கெஸ்ஸிங்காக இருக்கும். இன்றைய ஆட்டத்தில் நமக்கு பெஸ்ட்டு நம்பர் தான் நான் கொடுத்து வச்சுருக்கோம். 350 916 இதுதான் என்னோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் நண்பா. 756 சைபர் 10 393 515 350 916 ஒரு வெற்றியான ஒரு நம்பரை எடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் இதே ரிலேட்டடான நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களோட கால்குலேஷனில் இந்த நம்பர் வந்தால் மட்டும் நிச்சயம் எடுத்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. என்னோடய கணிப்பில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை எடுத்திருக்கோம். இன்றைய ஆட்டத்தில் காரண்யா 736 குழுக்களில் ஒரு தரமான ஒரு வெற்றியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெற்றியோட நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. கடைசி வரையும் பார்த்துக்கு நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.